அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிறை 18/12/2025 சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை 4:59 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. அனுஷம் நட்சத்திரம் இரவு 8:07 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்தயோகம் இரவு 8:07 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் புதனுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? திருமாங்கல்யம் செய்ய, வீடு கட்டத் தொடங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, புது பதவி ஏற்க, வியாபாரம் தொடங்க, செல்ல பிராணிகள் வாங்க, பூப்பு நீராட்ட, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, குணம் உள்ளவர் கோபுரம் போல, பணம் உள்ளவர் கலசம் போல. கோபுரத்தின் மீது இருக்கக்கூடிய கலசங்கள் வேண்டுமானால் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரங்கள் எப்போதும் மாற்றப்படுவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பணத்தை விட குணத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. குணவான்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அசைக்க முடியாத கோபுரத்தை போல என்றும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே குணநிலை மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சாதாரணமாக முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போய் முடியுங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதை உடனுக்குடன் செலுத்தி விடுவது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், வேலை சுமைகள், யாராவது உங்களை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசுகிறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணுங்க. குடும்ப அந்தரங்கத்தை யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்க அந்தரங்க விஷயங்கள்லையும் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு முடிந்தால் இன்றைய தினத்தில் கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி ஒருபோதும் உறுதியல்ல, தோல்வி ஒருபோதும் இறுதி அல்ல.
ஆமாங்க. அதனால தாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் தலக்கணமாக இருக்க மாட்டீங்க. தோற்று போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. தோல்விங்கிறது நாம் சில பாடங்களை கற்றுக்கிறது, அடுத்த முயற்சியில் நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் இலக்கை எட்டி பிடிப்பதிலேயே இடைவிடாமல் உழைத்து கொண்டு அதே சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரனுடன் யோகாதிபதி புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. தைரியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் அவங்க 2 பேரோட சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயம், படிப்பு விஷயத்தில் முக்கியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குங்க. வண்டி வாகனத்தில் விபத்து வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகன பழுதும் ஒரு பக்கம் இருக்குங்க. மின்சார சாதனங்களையும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லதுங்க. மொபைல் ஃபோனை சார்ஜரில் போட்டுக்கிட்டு பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்து 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால சின்ன சின்ன மின் கசிவால் விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஏசி அதாவது குளிர்சாதன பெட்டியெல்லாம் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணிடுறது நல்லதுங்க. கொஞ்சம் பழுது நீக்கி பயன்படுத்துகிறதும் நல்லதுங்க. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் வருவாங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. ஆமாங்க, நீங்கள் இப்படி தாங்க தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரும் எங்கள் சார்பாக நின்று பேசலை. இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டு கையை ஊனி முன்னுக்கு வந்த பிறகு நான் சொந்தம் நீ சொந்தம்னு எல்லோரும் வந்திருக்கீங்க. யாரும் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்து உதவியர்களை கடவுளாக நினைத்து கொண்டு மற்றவர்களையெல்லாம் புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வரவேண்டிய தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர வேண்டியதையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. அழகு இளமை இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகும். முகத்தில் தோலில் இருந்த சுருக்கங்கள் அதெல்லாம் இன்றைக்கி விலகும். பார்க்கும்போதே ஒரு தெளிவாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஈகோலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு அதையே சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசிட்டு இருந்தால் நிம்மதியாகவும் இருக்க முடியாதுங்க. அதனால் ஆக வேண்டியதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. பழைய பாக்கிகள்லாம் இன்றைக்கி வசூலாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். புது ஒப்பந்தங்கள் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சில புது விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க.
கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புது தொழில் தொடங்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப், வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் பழுதாகி சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இவ்வளோ பெரிய கடலுக்கே ஒரு கரை இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இல்லாமலா போய்விடும்? முடிவு இருக்கத்தான் செய்யுங்கிற நம்பிக்கையோடு எந்த சிக்கலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். எந்த பூட்டாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு சாவி இருக்குங்கிற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கார். நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். பிள்ளைங்க எதிர்த்து பேசுவாங்க, உரிமையாக பேசுவாங்க, பாசத்தில் பேசுவாங்க. வேற யார்கிட்ட பேச முடியும்? உங்ககிட்ட தான் எல்லா குறை நிறைகளெல்லாம் கலந்து கொண்டு அவங்கள்ட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும். என்கிட்டயே இப்படி நீ பேசுகிறியா அப்படின்னு நீங்கள் கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. அதனால் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதில் அவங்களுடைய ஆதங்கம் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீடு, சொத்து வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மகனுக்கு நீங்கள் நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகையான வெற்றி. ஆனால் விழுந்த போதெல்லாம் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய சாதனை செய்தான் என்பது மாபெரும் வெற்றி. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் சலிச்சிக்கவே மாட்டீங்க. வெற்றி நமக்கு தான், அதை நம்ம விடக்கூடாது. நம்மால் ஜெயிச்சு காட்டிட முடியும்னு விடாமுயற்சியோடு வெற்றியை பிடித்தவர்கள், வெற்றியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி உறவினர்களில் ஒரு சிலர் எதுக்காக தேடி வராங்க, வேலை முடிஞ்ச உடனே எப்படி கிளம்பி போயிடுறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டங்களை கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. புது சரக்குகளும் கொள்முதல் செய்வீங்க. வேலையாட்களையும் புதுசாக நியமனம் செய்வீங்க. பங்குதாரர்களும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறதாக
இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமத்து சனியில் திடீர்னு யாரையாவது நம்பிடக்கூடாது. அன்பாக பேசுகிறாங்க, அழகாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் மயங்கிடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரொம்பவும் ஒட்டிக்கவும் வேண்டாம், வெட்டிக்கவும் வேண்டாம். பார்த்தபடி பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வலிய போய் பேசுகிறதெல்லாம் சரியாக வராதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மாற்றலாம், அல்லது வீட்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அறை கட்டலாம், அல்லது ஒரு தளம் எழுப்பலாம் அப்படிங்கிற யோசனை. பட்ஜெட்டு எவ்வளோ வருது, கையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கணுங்கிற ஒரு சின்னதாக ஒரு கூட்டம், அதாவது ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்திர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, புத்திசாலி ஆவதற்கு பட்டறிவு போதும். ஏனென்றால் அனுபவ அறிவு தரக்கூடிய புத்தியை படிப்பு தரப்போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள்லாம் படிக்காத மேதைகளாகவே இருப்பீங்க. படித்தது கொஞ்சமாக தான் இருக்கும் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் படித்தது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போவும் நீங்கள் வாழ்க்கையை படிச்சுட்டு தான் இருக்கீங்க. அதனால தாங்க அனுபவ அறிவோடு எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிக்கும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவர பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு இடத்துல வாங்கி ஏற்கனவே வாங்கின இடத்துல கொடுத்து அப்படி இப்படியும் உருட்டி புரட்டி தான் கொண்டு போயின்னு இருக்கீங்க. பரவாயில்ல, எப்படியோ சமாளிக்க முடியுது. காரணம் சந்திரன் பலமாக இருக்கிறாரு, அதனால் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட முடியுமா, வாங்கியிருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்குங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது வர்றது அதெல்லாம் நீங்கள் நல்லா தான் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னு நல்லது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு இதே போல் உதவ முடியுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அரசாங்க விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். உறவினர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இறக்கப்படுபவர்கள் ஏமாற்றப்படலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் தொடர்ந்து நிம்மதியாக வாழப்போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை ஏமாற்றி அதிகமாக சம்பாரித்து சும்மா விரட்டு கௌரவத்தோட சந்தோஷமாக இருக்கிறத விட இறக்கப்பட்டு ஏமாந்து போனாலும் அடுத்தது நிம்மதியாக நாம் இருக்கணுமே தவிர யாருடைய சொத்துக்கும் நாம் ஆசைப்படக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நடுநிலைவாதிகளாக நீதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாதுரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க.
குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உடம்பு வலி, மூட்டு வலி, கழுத்து வலின்னு நோய் நொடிகளுக்கு சரி டாக்டரை பார்த்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கு சிகிச்சையும் இருக்குங்க. அந்த சிகிச்சையும் உங்களுக்கு நோயை குணமாக்கி ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறும். அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். புது ஒப்பந்தங்கள், புது ஏஜென்சியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. வேலைக்கு போகலாமா இல்லை லாங் லீவ் எடுத்துகிட்டு அமைதியாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொந்த தொழில் தொடங்கலாமாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. இருந்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க முடியும். ஆனால் அழும்போது தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, அதனால தாங்க பல காலகட்டங்களில் நீங்கள் மனதுக்குள்ளேயே அழுதுருக்கீங்க. மனசுக்குள்ளாரையே நீங்கள் பேசியிருக்கீங்க. மனசாட்சியோடு நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க. நான் நியாயமாக நடந்துக்கிறேன், தர்மமாக நடந்துக்கிறேன், எனக்கே இந்த கஷ்ட நஷ்டங்கள் இறைவான்னு இறைவனிடமும் நீங்கள் கோபித்த காலம் எல்லாமே உண்டுங்க. ஆனாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற வைராகியத்தோட எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, டென்ஷனும் இருக்குங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆனால் சாப்பிட பிடிக்கல, என்னமோ தெரியல, மனசு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுன்னு சில நேரங்களில் எதையோ கொஞ்சம் யோசித்து கொண்டேயும் இருக்கீங்க. அதே மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். காசு பணம் சொத்து எல்லாம் இருந்து என்ன பயன்? ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியமும் ஆயுளும் இருக்கணும் இல்லையா? அதனால தாங்க பெரியவங்கள்லாம் தீர்க்காயுஷ் பவ அப்படின்னு வாழ்த்துவாங்க. ஆயுஷோட இரு, ஆயுள் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாயிரு அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்புறம்தான் ஐஸ்வர்யமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொழைச்சி கிடந்தால் போதும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி கூட நீங்கள் அதெல்லாம் யோசிப்பீங்க. ஆரோக்கியம்தான் ரொம்ப பெருசு அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன கொண்டு போக போகிறோம், எதுவும் கிடையாது, அதனால் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுவோமே அப்படிங்கிற முடிவுக்கும் வந்து தான தர்மங்களும் இன்றைக்கி செய்வீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்துட்டு வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன லாபம் இருக்கும். ஏன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அலுப்பு சலிப்பு, ஒரு முன்கோபம், யாருமே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி அந்த சிரமங்கள் குறையுங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நாம் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்ததை இறைவன் தருவார். நம்ம பிறப்புக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய பிறவிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அவர் நமக்கு தருவார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். அதனால்
அதனால் நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே வேணாம். அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதை பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம். நமக்குள்ளதை நமக்கு இறைவன் தருவாருங்கிற நம்பிக்கையோடு போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளாக ஒரு 10 செலவு வந்து நிற்கிது. இதெல்லாம் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. அர்த்தாஷ்டமச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஒரேடியாக ஓய்வெடுக்காமல் உழைச்சிட்டு இருக்க வேண்டாம். சின்ன சின்னதாக ஒரு ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிறதுனால ஓய்வெடுத்து கொண்டு உழைப்பது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏதோ ராகு உங்களுக்கு ஆதரவாக இருக்கார், உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவியும் செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் அவர் கொடுத்துட்டுருக்காரு. அதே மாதிரி கேட்ட இடத்துல ஏதோ சில உதவிகள்லாம் கிடைக்குது. முக்கியஸ்தர்கள்லாம் வந்து முணுமுணுக்காமல் நமக்கு இன்னைய வரைக்கும் வந்து உதவிகரமாக நேசக்கரம் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயந்தானேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பெருமைப்பட்டு கொள்வீங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் விரயஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சந்திரன் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால நேற்று வந்தவங்கெல்லாம் கல்லா கட்டுறாங்க, ஆனால் நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் அதிகாரிகள் நம்மளை கொஞ்சம் கசக்கி பிழிகிறாங்களே, சில வேலைகள்லாம் நம்ம தலையில் தான் கட்டுறாங்க. ஒருவேளை நம்ம பொறுப்பாக இருக்கிறதுனால இப்படி இருக்காங்களா, அப்போ பொறுப்பாக இருக்கிறது கூட கொஞ்சம் சிக்கல் தானான்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டும் இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது நல்லது தான். ஆனால் கஷ்டங்களை தெரிவிக்காமல் வளர்ப்பது தவறு தான். ஆமாங்க, அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் இது மாதிரிலாம் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், இருந்தாலும் எங்கள் கஷ்டம்லாம் முக்கியம் இல்லை, பெருசு இல்லை, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம்னு நாசுக்காக சொல்லி காட்டி பிள்ளைகளை 4 விதத்திலும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வைப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. சின்னதாக சத்தம் கேட்டால் கூட எழுந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்று இழந்தது போல் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு சின்னதாக ஒரு கோபம் வரும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் மனசில் சஞ்சலத்தை வளர்த்துக்காதீங்க. நேரம் கிடச்சிதுன்னா மலை மீது இருக்கும், குன்றின் மீது இருக்கும் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஏதாவது ஒரு ஆலயத்தில் கிரிவலம் இருந்தாலும் அங்கே கிரிவலம் போய் வர்றதும் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன், புதன், சந்திரன் 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் பத்தலை, எது வந்தாலும் கரைஞ்சி போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல, இந்த செலவெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் உள் மனசுக்குள்ளார இருக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகள் நாளுக்கு நாள் கடுமையாகிட்டே போகுது. ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக சிலெல்லாம் கடையை தொடங்குறாங்க. ஆனால் நாம் என்னவோ பழசை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கமேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ ஒருவரை உயர்த்துவதில்லை. அவரின் நற்செயல்கள்தான் ஒருவரை உயர்த்தி பிடிக்கும். ஆமாங்க, காசு பணம் வச்சுருந்தா நல்ல பேர் வாங்கிட முடியுமா? சிலர்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. கடல் தண்ணியை எப்படி எடுத்து குடிக்க முடியாதோ, அள்ளி குடிக்க முடியாதோ, அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த பலனும் இருக்காது. ஆனால் சிலர் கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதை 4 பேருக்கு கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்கள கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுன்னு நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி தாங்க. இறைக்கிற கிணறு தான் சுரக்குங்கிற மாதிரி எது கிடைச்சாலும் அடுத்தவங்களுக்கும் அது போய் சேரட்டும்னு அள்ளி கொடுக்கும் நல்ல கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்தில், அரசியல் வட்டத்தில் பெரிய பதவியில், பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால நடந்தாலும் நடக்கலைன்னாலும் கால் வலிக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் காலையில் நிற்கிறது நல்லது. ஏன்னா விட்டமின் டி உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் வெயிலையும் நேரம் கிடைக்கிறப்ப நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. ஏன்னா சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும். அதிகாரிகள் சில முக்கியமான விஷயங்களை தனிப்பட்ட வகையில் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாமே கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடனும் மனம் திறந்து இன்றைக்கி சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கவலையும் கண்ணீரும் நம்மை ஒருபோதும் வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எப்போதும் நம்மை வாழ வைக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கண்ணீர் விட்டு கலங்கி நிற்காமல், கவலைப்பட்டு கன்னத்தில் கை வைக்காமல் தைரியமாக எழுந்து நின்று இதெல்லாம் எனக்கு சாதாரணம், இதெல்லாம் நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிறேன், என்னால் இவங்க முன்னால் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுதேங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஜென்மச்சனி நடக்கிறதுனால இரவு உணவு சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி போவாங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு சிலர் விலகி போன ஒரு சிலர் மறுபடியும் விரும்பி வருவாங்க. அவங்கள்ட்டையும் ரொம்ப உட்கார்ந்து பேசிக்க வேண்டாம். விலகிறவங்க விலகட்டும், விரும்பி வர்றவங்க வரட்டும். ஆனால் நான் நடுநிலையாகவே இருந்துக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் இருந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சந்திரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால
இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது தேரானது ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுதுங்க. எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. ஆனால் அந்த தேர் அசையவே மாட்டேங்குது, அப்படியே நின்றுடுச்சு. இதை கேள்விப்பட்டு ஒரு மகான் அங்கே போகிறாருங்க. அந்த இடத்துக்கு போய் அவர் சில பாடல்களை பாடுறாருங்க. பக்தியாக பாடுறார், மனமுருகி பாடுறார். எல்லாம் அல்ல அந்த சிவபெருமானை நினைத்து பாடுகிறார். பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லி பாடுகிறார். சொந்தமாக பாடுகிறார். சொந்தமாக அவர் பாட பாட அவர்களுக்கு வரிகள் விழுகிறது. அவருடைய வாயிலிருந்து கவிதைகளாக தத்துவ பாடல்களாக விழுகிறது. அந்த பாடலுக்கும் அந்த இசையான அந்த சந்தங்களுக்கும் இறைவன் செவி சாய்க்கிறார். செவி சாய்த்த உடனேயே தேர் தானாக நகர்கிறது. பக்த கோடிகள் எல்லாமே அவரை போற்றி வணங்கி கொண்டாடுகிறார்கள். அவர் யார் என்று கேட்கிறீர்களா? அவர்தான் ஸ்ரீ கங்காதர சுவாமிகள். இந்த கங்காதர சுவாமிகள் சென்னையில் தான் பிறந்தவங்க. சென்னையில் தேனாம்பேட்டையில் பிறந்தவங்க. 1858ஆம் ஆண்டு இந்த மகான் பிறந்தாங்க. இவங்களுக்கு சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு மற்றொரு பெயரும் உண்டுங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்துவிட்டு துறவரத்திற்காக சென்றவங்க. பல சித்து வேலைகள் எல்லாம் செய்தவங்க. அடுத்தவங்க பெருமைப்படணுங்கிறதுக்காகலாம் இந்த மகான் சித்து வேலைகள் செய்ததே கிடையாது. இவங்க நல்ல விஷயங்களுக்காக சித்துகள் செய்தவங்க. அதே மாதிரி இந்த மகான் ஒரு வரகவியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க, நிறைய செய்திருக்காங்க. ஏன்னா தியானத்தில் இருப்பாங்க, திடீர்னு எழுந்து பாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி எல்லாம் உண்டுங்க. சிவஞானோதய மணி அப்படின்னு ஒரு நூல், அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவஞான தேசிக மணி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சாதாரணமானவங்க அந்த மாதிரி நூல்லாம் எழுத முடியாது. அந்த மாதிரி பாடல்கள் பாசுரங்கள்லாம் பாடவே முடியாதுங்க. அவ்வளவு அற்புதமான பாடல்கள், அவ்வளவு ஆழமான அறிஞ்சொற் பொருட்கள், அவ்வளவு அர்த்தங்களை கொண்ட பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி சிவஞான விபுதில்யம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதெல்லாம் ஞான விஷயங்கள் அதிகமாக பேசப்படுது. சிவப்பிரகாச தீபிகை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க படித்து எழுதினது கிடையாது. இவங்களுக்கு ஞானம் இறைவன் கொடுத்த வரத்தால் இவங்க அந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடி அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனை பாடி அத்தனை நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி படித்தோன்னு வைங்களேன், நம்ம உள் மனசுக்குள்ளார ஒரு விதமான ஒரு உந்து சக்தி உருவாகிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஞானத்தால் எழுதினார். இந்த மகான் ஸ்ரீ கங்காதர சுவாமிகள் ஞானத்தால் எழுதின பாடல்கள். அந்த ஞானத்தால் எழுதின பாடல்களை நம்ம படிக்கும் பொழுது பாடும் பொழுது நமக்கும் அந்த ஞானம் சித்தியாகும். நமக்கும் அந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மகான்கள். இந்த மகான் நிறைய தவம் செய்திருக்காங்க, தியானம் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க முக்தி அடைந்ததும் ஒரு வித்தியாசமான முறையில் முக்தி அடைஞ்சிருக்காங்க. 1929ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி, அதாவது ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி எவ்வளோ விசேஷம் பாருங்கள். அந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஊர்வலமாக வராங்க. அப்படியே சிவப்பாடல்களை பாடிக்கொண்டு இறைவனை தியானம் செய்து கொண்டு அப்படியே தியானிச்சுக்கிட்டே ஊர்வலமாக வராங்க. கோவிலை சுற்றி ஊர்வலமாக வராங்க. அப்படியே அப்படியே சமாதி நிலையை அடைகிறாங்க.
அதுக்கு அடுத்ததாக அவங்க எந்த பக்கமும் போகலை. அப்போ அந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அவங்க அப்படியே ஊர்வலமாக இறைவனை தியானித்து கொண்டே அமர்ந்து தியானம் செய்கிறாங்க. உடனே சமாதி நிலையை அடைஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் இந்த ஸ்ரீ கங்காதர சுவாமிகள். இவங்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு இவங்க எழுதின சில பாடல்களை நாம் நெஞ்சுருக மனமுருக பாடும் பொழுது கர்ம வினைகள் நீங்குது, கஷ்டங்கள் விலகுது, நல்லது நடக்குது, வம்ச விருத்தி, பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சேத்பட்டு, அந்த சேத்துப்பட்டுன்னு சொல்கிறாங்களா, சேத்பட், அங்கே ஹாரிங்டன் ரோடு இருக்குது. அந்த ஹாரிங்டன் சாலையில் 6வது அவென்யூவில் இந்த மகானுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க. நேரம் கிடைக்கும் பொழுது போய் வாங்க. இந்த மகானை ஸ்ரீ கங்காதர சுவாமிகளை வணங்குவோம். கங்கை போல எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகரிஷிகள், சித்தர்களுடைய அனுகிரகத்தால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.